சுடுகாடுகளில் உயிரிழந்த நபர்களுடைய அந்த சடலங்களை எரித்த அந்த எண்ணிக்கை எடுத்து காட்டுகிறார்கள் 15க்கும் மேல. ஆனால் அரசாங்கம் வெட்கமே இல்லாமல் இந்த எண்ணிக்கையை வெறும் 6ஆக எடுத்து காட்டுகிறது, இன்க்ளூடிங் மோகன் யாதவ். இந்தோருடைய டிஎம் அவர் பேசக்கூடிய பொய்யை நீங்களே கேட்டு விடுங்கள். कुल 203 हमारे अभी मरीज हैं जो 41 अस्पतालों में अभी स्वास्थ्य लाभ ले रहे हैं और 6 डेथ हो गई हैं, इसमें दुखद मृत्यु हुई है 6 लोगों की और 203 पेशेंट्स में 34 लोग आईसीयू पे हैं जिनको हम लोग फोकस मैनर में उनको भी हम लोग मेडिकल अटेंशन दे रहे हैं. டிஎம் கூறும்படி நீங்க கேட்டீர்கள்னா 203 பேஷண்ட்ஸ் ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு திரும்பி விட்டார்கள். 41 ஹாஸ்பிட்டல்களில் வெறும் 6 பேர் தான் உயிரிழந்திருக்கிறார்கள். 203 பேஷண்ட்ஸ்களில் 34 பேஷண்ட்ஸ்கள் ஐசியூவில் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். பாகிரத் என்கிற இந்த இடத்தில் திடீரென்று இங்கே தண்ணீரில் ஒரு சாக்கடை தண்ணீர் கலந்து விட்டது. அதனால் இந்த விஷயங்கள் நடந்து விட்டது. நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறோம், மக்கள் தண்ணீரை கொதிக்க வைத்து குடியுங்கள், ஓஆர்எஸ் பேக்கெட் எல்லாம் இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதுதான் அரசாங்கத்துடைய வேலையா என்று நீங்கள் பார்த்தீர்களா? நிச்சயமாக கிடையாது. Chief Minister Mohan Yadav is taking action, it seems, but what kind of action? கோர்ட்டில் ஒரு வழக்கம் போடப்பட்டிருக்கிறது, பிஐஎல் போடப்பட்டிருக்கிறது, 40 பக்கங்களுக்கு கொண்ட ஒரு ரிப்போர்ட்டையும் சப்மிட் செய்திருக்கிறார்கள். பட் மினிட் டு மினிட் மானிட்டரிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நீங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை கோர்ட் எடுத்து வைக்கிறது. 294 நபர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கிறார்கள். 93 பேர் மட்டும் தான் டிஸ்சார்ஜ் ஆகியிருக்கிறார்கள். இன்னும் 200 பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார்கள். 32லிருந்து 37 பேர் வரை ஐசியூவில், அதுவும் உயிருக்கு போராடக்கூடிய மிக சீரியஸான கண்டிஷன். எத்தனை பேர் உயிர் பிழைக்க போகிறார்கள் என்று யாருக்குமே தெரியாது. அண்ட் கவர்மெண்ட் இஸ் சேயிங் we are giving free ORS, free zinc tablets, and people who are died will pay them 2 lakh.